ஹாய் கைஸ், வெல்கம் டு குருகேஸ் சேனல். இந்த உலகத்திலேயே என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் ரொம்ப தனித்துவமாவும் சரி இல்ல ரொம்ப வினோதமா பார்க்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா சைனா தான். இந்த உலகத்துல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது காரணம் சைனா தான். இந்த உலகத்துல ஏதாவது ஒரு புது கண்டுபிடிப்பு வந்தாலும் அது காரணம் சைனா தான். இப்படி என்ன நடந்தாலும் சைனா சைனா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த சைனாவை பத்தி நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது. சைனாவை பத்தின பல ரகசியங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. ஸோ சைனாவை பத்தின ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த சைனா அப்படிங்கிறது எப்படி உருவானுச்சு. இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான ஒரு நாகரிகம் அப்படின்னா சைனான்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து 5000 வருஷம் பழமையான ஒரு நாகரிகம் தான் இந்த சைனா அப்படிங்கிறது. இந்த சைனால எப்படி மக்கள் தோன்றுனாங்க, எல்லாருமே பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்களே, இது எப்படி அப்படின்னு கேட்டா, முதல்ல இந்த சீனர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க எங்கிருந்து தோன்றுனாங்க அப்படின்னா, எந்த ஒரு நாகரிகம் உருவானாலும் அதாவது ஒரு ரிவர், ஒரு ஆறு பக்கத்துல தான் உருவாகும். அப்படி உருவாகும் போது சைனாவில் இருக்கக்கூடிய எல்லோ ரிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆறுல இருந்து தான் சைனீஸ் பீப்புள் வந்து தோன்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இருந்து தோன்றுதான் இந்த சைனீஸ் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பரவி இருக்கிறாங்க. இதுல இருந்து தோன்றுனதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சைனாவாண்ட மிகப்பெரிய முதல் மன்னர் யார் அப்படின்னா குயின் டைனாஸ்டி அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க தான் வந்து சைனீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குயின் டைனாஸ்டி அப்படிங்கிறவங்க எவ்வளவு பழமையானவங்க அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட 3000 இருந்து 5000 வருஷங்கள் பழமையானவங்க அப்படின்னு சொல்லப்படுது. 5000 வருஷம் பழமையான இந்த சீனர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து, அதாவது இந்த எல்லோ ரிவர் அப்படிங்கிற இடத்துல இருந்து உருவாகி இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பரவி இருக்காங்க. அப்படி உலகம் ஃபுல்லா பரவி இருக்கும் போது இந்த சீனர்களுடைய பாப்புலேஷன் மட்டும் உலகத்துல 140 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. 140 கோடி சீனர்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே சீனர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவா இருக்கட்டும், ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், இப்படி உலகம் ஃபுல்லா எந்த ஒரு இடத்துக்கும் சீனர்கள் வந்து பயணம் பண்ணி போயிருக்காங்க. எந்த ஒரு இடத்துல சீனர்களை வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த சைனா அப்படிங்கிற நாடு வந்து ஒரு நாடு கிடையாது. இந்த சைனா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பல டைனாஸ்டிஸால, அதாவது பல தலைமுறையினரால வந்து ஆட்சி செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த சைனா பக்கத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடுகளான மங்கோலியா, டிபேட்டியன், இந்த 2 நாடுகளால தான் இந்த சைனா அப்படிங்கிற நாடே உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தில இருந்து சைனா அப்படிங்கிற நாட்டுக்கு சைனா அப்படிங்கிற பேரு எப்படி வந்தது, அதாவது இந்த சைனா அப்படிங்கிற பேரு சான்ஸ்கிரிட்ல இருந்து டிரைவ்ட் ஆகி வந்தது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமேட்டு இவங்க எப்படி இந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த குயின் டைனாஸ்டியை சேர்ந்தவங்க தான் இந்த சைனா அப்படிங்கிற பேரை வச்சிருக்காங்க. இந்த சைனா அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபிளவரி கிங்டம், பூக்களின் ராஜாகம் இல்ல பூக்கள் நிறைந்த அரசாங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி பல மீனிங்ஸ் இருக்குது. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா சைனால வந்து மரங்கள் ஜாஸ்தியா இருக்கும், பூக்கள் ஜாஸ்தியா இருக்கும். உலகத்துல இல்லாத அளவுக்கான பூக்கள் அந்த இடத்துல இருக்கும். பிங்க் கலர்ல இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும், வயலட் கலர்ல இருக்கும், வித்தியாசமான கலர்ல பூக்கள் இருக்கும். இப்படி நிறைய ஃபிளவர்ஸ் அங்க அமைஞ்சதுனாலே இத வந்து ஃபிளவரி கிங்டம் அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. சோ இப்படிதான் சைனா அப்படிங்கிறதுக்கு பேர் வந்தது. இதுல இருந்தா இத வந்து சீனா அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த சைனால இருக்கிறவங்க ஸ்பெசிபிக்கா, அதாவது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், இவங்க எப்படி வித்தியாசமா இருக்கிறாங்க, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்களே எப்படி இது அப்படின்னு கேட்டா, இதுக்கு மிகப்பெரிய ரீசன் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில இருந்து இப்ப வரையும் சைனீஸ் அப்படிங்கிறவங்க அவங்கள ரொம்ப சேஃப்கார்ட் பண்ணி இருந்துகிட்டதுதான். அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த சைனாவை சுத்தியுள்ள நாடுகளா இருக்கக்கூடிய டிபெட், மங்கோலியா, சிங்கப்பூர், மலேசியா, டைவான், கொரியா, ஜப்பான், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட சைனீஸ் மாதிரியே தான் இருப்பாங்க. சோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில இருந்து சைனாக்காரங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப வெளியே போகாம, வெளியில இருந்து யாரையும் உள்ள விடாம அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய வேலி அமைச்சு அவங்களே வந்து உள்ள இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்ததுனாலையும், அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அளவுல அவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வணிகம் அப்படிங்கறத அந்த அளவுக்கு அவங்க செய்யல. ஏன் அப்படின்னா இந்த சைனாவை பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா டெசர்ட் அண்ட் ஹில்ஸ் மட்டும் தான் இருக்கே தவிர பெரிய கடல்கள் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த சைனாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரீஜனா கோபி டெசர்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ஹிமாலயாஸ் இருக்குது, டிபெட் இருக்குது, இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா கொரியன் இருக்குது, கொரியா இருக்குது. சோ இப்படி பல நாடுகளால சிச்சுவேட் ஆனதுனாலே எதிரிக கிட்ட இருந்து அவங்க வந்து தற்காத்துக்கணும் அப்படிங்கறதுனால அவங்க பாத்தீங்க அப்படின்னா தன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு யாரையுமே அவங்க வந்து உள்ள விடல, அவங்களும் வெளியே போய்க்கல. சோ அதனாலே வந்து அவங்க உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டதுனால, அவங்களுக்குள்ள பல பேர் வந்து கல்யாணம் பண்ணிட்டதுனால எல்லாருமே வந்து அவங்கள மாதிரியே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து வந்து மலேசியா, சிங்கப்பூர், டைவான் அப்படிங்கிற பல நாடுகளுக்கு வேலைக்காக சீனர்கள் போனதுனால இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சைனீஸ் மாதிரியே தான் இருப்பாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே மொத்தமா வந்து ஏசியன் பீப்புள், ஏசியன்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. சைனா அப்படிங்கிற நாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் மிகப்பெரிய சிம்பிளா அந்த டிராகன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த டிராகன் அப்படிங்கிறது உண்மையா பொய்யா, இந்த உயிரினம் உண்மையிலே வாழ்ந்துதா இல்ல இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க வந்து கற்பனையா வச்சுக்கிட்டு இதுதான் அவங்களுடைய கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த சீனர்கள் வாழ்ந்த போது பாத்தீங்க அப்படின்னா சைனாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு அரசர்கள், சைனா உருவாகி வந்த அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசருடைய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா கனவு காண்றாங்க தூங்கும் போது. அந்த கனவுல வந்து ஒரு டிராகன் மாதிரியான ஒரு உருவம் வருது. அந்த உருவம் அவங்களுக்கு எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, அவங்க வாழக்கூடிய நாடு
வந்து சக்தி வாய்ந்த ஒரு நாடு. இம்பீரியல் பவர் அப்படின்னா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வல்லரசான நாடு அப்படிங்கறத அர்த்தம். சோ அப்படி ஒரு விஷயத்த அந்த ஒரு அரசருடைய அம்மாவோட கனவுல ஒரு உயிரினம் வந்து வெளிப்படுத்துது. சைனா அப்படிங்கிற நாடு மிகப்பெரிய நாடா இருக்கணும் இந்த உலகத்துல அப்படின்ட்டு. அப்படி ஒரு உயிரினத்தை அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் அந்த அரசர் கிட்ட அவங்க அப்படி சொல்றாங்க, அதை வரைஞ்சு பாக்குறாங்க. சோ அப்படிலாம் செய்யும் போது ஒரு டிராகன் மாதிரியான ரொம்ப வித்தியாசமான ஒரு உயிரினம் வருது. இதுல இருந்து தான் சீனா அப்படின்னாலே வந்து டிராகன், இதுதான் அவங்களுடைய தெய்வம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சிம்பிளா இந்த டிராகன் அப்படிங்கறதா இருக்குது. உலகத்திலே தனிச்சு இருக்கக்கூடிய நாடு, மிக சக்தி வாய்ந்த நாடு அப்படிங்கிற ரெப்ரசன்டேஷன் தான் இந்த டிராகன் அப்படிங்கிறது பண்ணது கூட சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாடு ரொம்ப தனிச்சு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ரீசன் என்னவா இருக்கும், அவங்களுடைய உணவு முறை, சாப்பாடு எப்படி சாப்பிடுறாங்க. சைனாக்காரங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும். அதாவது 2 சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது நீளமா இருக்கக்கூடிய 2 ஸ்டிக்ஸ். இதை எப்படி அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சைனா அப்படின்னாலே அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய நாடு, நிறைய உட்டன் பொருட்கள், மரக்கட்டைகளை வச்சுதான் வீடுகளா இருக்கட்டும், பொருட்களா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அவங்க அப்ப இருந்து உருவாக்கி இருக்காங்க. அப்படி உருவாக்கும் போது சமைக்கிறதுக்காக தான் இந்த சாப்ஸ்டிக்ஸ் அப்படிங்கறதை உருவாக்கி இருக்காங்க. அவங்க மெட்டல்ஸ் நிறைய பயன்படுத்துறதோட உட்டன் பொருட்கள், உட்டன் மெட்டீரியல்ஸ் தான் நிறைய பயன்படுத்துறாங்க. அப்படிதான் இந்த ஒரு சாப்ஸ்டிக் அப்படிங்கிறது உருவாகி இருக்குது. இதை சமைக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. பொதுவா சைனீஸ் அப்படிங்கிறவங்க மாவு பொருட்களை தான் அதிகமா பயன்படுத்துவாங்க, நூடுல்ஸ் வேக வச்சு சாப்பிடுறது. சோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஸ்டிக் தான் தேவை, அதை வந்து கிண்டி நல்லா சமைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு அதை எடுத்து சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிதான் இந்த சாப்ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது சைனால வந்து உருவானது. சைனாவை பத்தி பேசினாலே பாத்தீங்க அப்படின்னா சீன பெருஞ்சுவர், கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படிங்கறத பத்தி பேசாம இருக்கவே முடியாது. பொதுவா எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவங்க இதை வந்து கட்டியிருக்காங்க. எதிரிகள் யாரும் அவங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடக்கூடாது, அவங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கணுங்கிற காரணத்தினாலதான் இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படிங்கறதே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இது எத்தனை வருஷமா கட்டிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 வருஷமா இதை வந்து கட்டியிருக்காங்க. இதை எதுக்காக கட்டினாங்க அப்படின்னா மிகப்பெரிய காரணமா வந்து சைனா அப்படிங்கிற நாடை எடுத்துக்கிட்டாலே இவங்களுக்கும் ஒரு ஸ்பெசிபிக்கான கல்ச்சர் இருக்குது, இவங்களுக்கும் ஒரு ஸ்பெசிபிக்கான வந்து வாழ்க்கை முறை இருக்குது, ரொம்ப பழங்கால நாகரிக முறைகள் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அந்நியர்கள், வெளிநாட்டுல இருந்து யாரும் வந்து அவங்கள வந்து மாத்திடக்கூடாது, அவங்களுடைய இடத்த வந்து ஆக்குபை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலையும், அவங்க இடத்துல அவங்க தான் அரசாட்சி பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் தான் இந்த ஒரு மிகப்பெரிய செவரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படிங்கறத வால் நம்ம சொல்லக்கூடாது, செவருன்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்டைகள் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய கோட்டைகள் இன்டர் கனெக்ட் ஆகி மிகப்பெரிய நீளமா கட்டப்பட்டதுனால இதுக்கு வந்து கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா எவ்வளவு நீளம் நினைக்கிறீங்க, கிட்டத்தட்ட 21,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் இதை வந்து உலக அதிசயம் கூட சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பெரிய சுவரை வந்து 2000 வருஷமா கட்டிட்டு இருந்திருக்காங்க. இப்படி 2000 வருஷமா கட்டும் போது கிட்டத்தட்ட 4 லட்சத்துல இருந்து 5 லட்சம் பேர் இந்த செவரை கட்டும் போது இறந்து போயிருக்காங்க. அப்படி இறந்து போனவங்க எங்கேயுமே போல இந்த செவருக்குள்ளதான் இருக்கிறாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா அந்த அரசர்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு மிகப்பெரிய செவரை கட்டுறதுக்கு நிறைய அடிமைகள் தேவைப்பட்டது. அப்போ பாக்குறவங்க எல்லாத்தையுமே, அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையுமே இதுக்கு வந்து அவங்களை வந்து அடிமைப்படுத்தி வேலை செய்ய வச்சாங்க. சரியான சாப்பாடு கொடுக்காம, எந்த ஒரு விஷயமும் கொடுக்காம ரொம்ப நேரம் வந்து கட்ட வச்சிருக்காங்க. 2000 வருஷம் ஆகியிருக்கு அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளவு நேரம் வேலை செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு செஞ்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டருக்கு ஒரு மிகப்பெரிய செவரை கட்டணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வேலையா இருந்திருக்கும். சோ அப்படி கண்டினியூஸா அவங்க கட்டிட்டே இருந்ததுனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல நோய்கள் வந்திருக்கு, பல பேர் இறந்து போயிருக்காங்க. இறந்து போனவங்கள அதே இடத்துல அப்படியே புதைச்சு அவங்க மேலே செவரை எழுப்பி இவ்வளவு பெரிய செவரை கட்டினதுனால இதுக்கு பின்னாடி ரொம்ப ஒரு அபாயமான ஒரு கதையும் இருக்குது. இப்படிதான் இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படிங்கிறது உருவானது. இதுதான் சைனாவோட மிகப்பெரிய சிம்பிளாவும் இருக்குது. இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படிங்கிறதும் டிராகன் அப்படிங்கிறதும். சோ இப்படிதான் இந்த சைனா அப்படிங்கிற மிகப்பெரிய நாகரிகம் வந்து உருவாகி இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு. இது மட்டும் இல்லாம மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு சைனாவோட ஏகப்பட்ட பொருட்கள் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இன்னைக்கு சைனாவோட ஏகப்பட்ட பேர் வேலை பார்க்கறாங்க. வேலை அப்படின்னா நிறைய பேர் சைனாவுக்கும் போகிறாங்க அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த சைனாவில் இருக்கக்கூடிய மக்கள், சீனர்கள் பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்ச சம்பளத்துக்கு அதிக வேலை செய்ய ரெடியா இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் சைனா வளர்ந்து வந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து பல பேர் வந்து நிறைய கம்பெனி சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப தயாரா இருந்தாங்க 1900s அப்புறம், அதாவது 19th சென்ச்சுரியில. சோ அப்படி வந்து பல பேர் வந்து வரும்போது பாத்தீங்க அப்படின்னா பல வித இன்வெஸ்டர்ஸ், வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய பல பிசினஸ்மேன் வந்து இங்க வந்து எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனிஸ் நிறைய ஓபன் பண்ணாங்க. அந்த கம்பெனில எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்ச வேலைக்கு வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் சீனர்கள் தயாரா இருந்தாங்க. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒர்க் ஃபோர்ஸ் சைனால வந்து உருவானது. இன்னைக்கு கூட சீன மக்கள் மாதிரி வேற யாராலையுமே வந்து உழைக்க முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல, இந்தியாவுல ஏகப்பட்ட இடத்துல சீனர்களே நம்மளால வந்து பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா குறைஞ்ச சம்பளத்துக்கு அவங்க அதிகமா ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா சைனாவில் இருக்கக்கூடிய மக்கள் அங்க ஒர்க் பண்றதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கண்ட்ரியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும், அவங்களுடைய கண்ட்ரியை நல்லா டெவலப்டு ஒரு கண்ட்ரியை ஆக்கணும் அப்படிங்கறதுனாலதான் சைனாவில் இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அவ்வளவு மக்கள் அங்க உழைக்க தயாரா இருக்கிறாங்க. இன்னைக்கு வேர்ல்டுல மிகப்பெரிய லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரா சைனா அப்படிங்கிற நாடும் இருக்குது. சோ இதெல்லாம் தான் சைனாவை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சைனா பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வேணும், வேற எதை பத்தி பேசணும் அப்படின்னாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.